அதுவும் இல்லாம இனிமே என் எதிரிங்களே அண்ணியாரும் நம்பியிருந்தா அவங்கள ஒன்னா சேர விடாம பிரிப்பேன், என் அண்ணிய தனிமரமா நிக்க வைப்பேன்னு சொல்றான். அதான் நேரா நம்பி போய் பார்த்து அவன் சொன்ன எல்லாத்தையுமே சொல்லிட்டார். அவர் மேல நீங்க எவ்வளவு உயிரா இருக்கீங்கன்னு சொன்னேன். இது வரைக்கும் நீங்க கல்யாணம் பண்ணாம இருந்தது எதுக்குன்னு தெரியாது. ஆனா காயத்ரி கல்யாணம் பண்ணா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னேன். அவரும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அதான் கோர்ட்ல உங்களை மேரேஜ் பண்றதா சொன்னாரு. எப்படி என் வேலை? அட சனியம் பிடிச்சவனே, நீதான் அந்த வேலையை பண்ணதா? நீங்க இனிமே கவலையப்பட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் டைவர்ஸ் கேஸ் நிக்காது. அவன் தலைகீழ நின்னாலும் டைவர்ஸ் கிடைச்சிடும். அடுத்து நாம நம்பி வெளியே வரதுக்கான எல்லா விஷயங்களையும் பார்ப்போம். நீங்க நம்பிய மேரேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்க லைஃபே எங்கேயோ போயிடும். என்ன அப்படியே நிக்கிறீங்க? சந்தோஷத்துல தலைகால் புரியலையா? உன்னை என்ன பண்றதுன்னே தெரியலையேடா. உங்க மனசுல இப்ப என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு நீங்க எந்த நன்றியும் சொல்ல வேண்டாம். நீங்களும் நம்பி எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக இதை செய்யலன்னா எப்படி? சொல்ல போனா நீங்க கொடுத்த ஐடியாவால் தான் நான் ஜெயிலேருந்து வெளியே வந்தேன். சந்தோஷமா இருங்க. ஆல் தி பெஸ்ட். வரேன். டேய் ஒண்ணு, ஐயோ சொதப்பிட்டானே. இவனெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. என்னக்கா இது? இவன் சுத்த முட்டாளா இருக்கான். அப்ப இவன் தான் எல்லாத்துக்கும் சேர்த்து வெயிட் வச்சிருக்கான். உன் பிளான் என்ன? நீ எதுக்காக அடி போடுறன்னு தெரியாம உன் வாழ்க்கையில விளையாடிட்டானேக்கா, நாசமா போனவன். ஐயோ விடுடி, இவனை கோச்சுக்கிட்டு ஒண்ணு ஆக போறது இல்ல. அந்த பிரகாஷ் எவனை எங்க ஏத்தி விட்டா எங்க போய் சொல்லுவான்னு கணக்கு போட்டு செஞ்சிருக்கான். இது எல்லாம் அந்த பிரகாஷோட பிளான் தான். அவனை சும்மாவே விடக்கூடாது. மோனிக்குட்டி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அன்னைக்கு கோர்ட்ல சொன்ன மாதிரியே இன்னைக்கும் சொல்லணும், சரியா? சரிப்பா. இன்னைக்கு நீ அப்பதான் வேணும்னு சொன்னா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு போயிடும், சரியா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? பச்சை குழந்தைகிட்ட கெட்டதா சொல்லி கொடுக்குறீங்க. என்ன இருந்தாலும் அண்ணி குழந்தையோட அம்மாடா. டேய், அது நீ சொல்லல. டேய், இப்போ உன்னை யாராவது கேட்டாங்களா? ஆமாண்டா. பேசாம போய் வேலைய பாரு. நானும் குத்த சொல்லுங்க. வந்துட்டா மத்தியஸ்தம் பண்ண. குமார், வீட்டுக்கு வந்த மருமகளை யாருமே நல்லபடியா வாழ வைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நம்ம வீட்ல முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பொறுத்து பார்த்துட்டோம். ஆனா காயத்ரி அளவுக்கு மீறி போயிட்டா. ஆமா குமார், இதோட உனக்கும் அவளுக்கும் உள்ள உறவெல்லாம் முறிஞ்சதுங்கிற தகவலோட வரணும். சரிப்பா. மாமா கிளம்பலாமா? மாமா நீ எதுக்கு வர? நான் தான் சொன்னேன் இது எங்க குடும்ப விஷயம்னு. நீ எதுக்கு தலையிடுற? என்னங்க என்ன ஒதுக்கியே வச்சிட்டீங்களா? முடிவே பண்ணிட்டேன். அங்க உன் அக்கா தங்கச்சிக்கு வயிற்று வலி வந்திருக்கோம், இல்ல உன் மாமா பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதை போய் பாரு. உன்னோட தேவை அங்கதானே அதிகம், இங்க இல்லையே. பிரகாஷ், அம்மா. அத்தை, என்னை வச்சு இங்க மறுபடியும் சண்டை வேண்டாம். நான் வரேன். குமார், அப்பா, கோர்ட்ல தீர்ப்பு வந்த உடனே உனக்கும் காயத்ரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடும். இல்ல அப்புறம் அவளால எந்த பிரச்சனையும் வராது. என்னப்பா இப்படி கேக்குறீங்க? இல்லடா, நம்ம எல்லாருக்குமே அவளை பத்தி நல்லா தெரியும். இந்த வீட்டை அடையணுங்கிறதுக்காக அவ என்ன வேணா செய்வா. அப்பா, அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ வரைக்கும் நானும் குமாரும் எதுக்கு பொறுமையா இருக்கோன்னு. இவனுக்கு இன்னும் பொண்டாட்டிங்கிற உரிமை இருக்கு, எனக்கு அண்ணியாரு, உங்களுக்கு மருமக. அந்த உரிமையை வச்சுக்கிட்டு தான் இந்த வீட்டு மேலையும் நம்ம எல்லார் மேலையும் அதிகாரம் செலுத்தினாங்க. அளவுக்கு மீறி ஆட்டமும் போட்டாங்க. இப்ப அது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. நம்பி விஷயத்த கோர்ட்ல சொன்னா எல்லாம் தெளிவாயிடும்பா. அடுத்து வரப்போற தீர்ப்பு அது நமக்கு தான் சாதகமா அமையும். இனி அண்ணியாருக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. இதுக்கு மேலேயே அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலே என் முகம் ஞாபகத்துக்கு வரும்பா. அப்ப தெரியும். டேய் விடுறா, கிளம்பலாம் வா. வரேன்ப்பா, வரமா வரேன். டேய் நீ முன்னாடி போ, நான் பைக்ல பின்னாடி வந்துடுறேன்.
சொல்லு சங்கீதா. மாமா சதீஷ் விஷயமா ஏதாவது தெரிஞ்சுதா? கவலைப்படாதம்மா, அது விஷயமா என் ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்லிட்டேன், பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு ஒரு வேலையா கோர்ட்டுக்கு போறேன், அது முடிஞ்சது நான் அவங்கள பார்த்து பேசுறேன். இல்ல மாமா, சதீஷை பத்தி சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு, அதனால தான் ஃபோன் பண்ணேன். சரி, அப்ப கோர்ட் வேலை முடிஞ்சதும் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரி மாமா. சங்கீதா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியாது மாமா. பாத்துக்கம்மா, ரொம்ப கவனமா இரு. சரி மாமா. வச்சுறேன். மோனிக்குட்டி வா வா. என் செல்லம், எப்படி மோனி? என்ன மணி பண்ணிட்டு இருக்க? எனக்கு உன்னை பிடிக்கல போ. சபாஷ் மோனி. என்ன மோனி, அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறியா? ஏய், வாய் மூடு. சின்ன குழந்தை அதுவே பேசுதுன்னா உங்க லட்சணம் தெரியல? டேய், என்னடி? என்ன சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, நீ பண்ண கேடு கெட்டதனத்தெல்லாம் சொல்லிதான் கூட்டு வந்திருக்கோம். போதுமா? டேய், நீ கார்த்திக்க வச்சு நம்பிய தூண்டி விட்ட கதையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. என்னது கார்த்திக் நம்பியா? டேய், நீ வாடா. தோத்துருவோங்கிற பயத்துல கண்டபடி வளர்றாங்க, நீ வா. கூப்பிடுங்க. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. குமார், குமார், குமார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், இந்த விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குல 2 தடவை கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இப்பவும் என் கட்சிக்காரர் விவாகரத்து வேணும் தான் உறுதியா இருக்காரு. இதுல சம்பந்தப்பட்ட நம்பி என்கிற அறிவுடை நம்பி இதே கோர்ட்டில் வைத்து பத்திரிகையாளர்களிடம் காயத்ரியை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறியிருக்கிறார். அது வீடியோ ஆதாரமாக பதிவாகியிருக்கிறது. அது மட்டுமல்ல, காயத்ரி தான் என் உயிர், அவள் என் காதலி, அவள் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நம்பி கைதான வழக்கில் விடுதலையானவுடன் காயத்ரியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அதற்கான வீடியோ ஆதாரம் இதில் இருக்கிறது யுவர் ஆனர். காயத்ரியை தான் நான் சொன்னேன். எனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. நான் ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்க வாழ்க்கையை சந்தோஷமா தொடங்குவோம். யுவர் ஆனர், இவர் சொல்றதெல்லாம் சுத்த போய். நம்பி என்கிற நபர் காயத்ரிக்கு நல்ல நண்பரா தான் இருக்காரு. திடீரென்று காயத்ரி மேல் உள்ள அன்பினால் தான் இப்படி சொல்லி இருக்கிறாரே தவிர வேறொன்றும் இல்லை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் காயத்ரியின் வக்கீல் பேசுறாங்க. சம்பந்தப்பட்ட காயத்ரி இந்த பிரச்சனையில இருக்காங்கன்னு நம்பிக்கு கூட தெரியும். இல்ல, அவருக்கு தெரியாது. இது சுத்த பொய். மிஸ்டர் நம்பி தனக்கு பாத்தியப்பட்ட தொழில்கள், அலுவலகங்கள், மற்ற எல்லா சொத்துக்களையும் காயத்ரி பேரில் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதியிருக்கிறார். இவ்வளவு செய்தவருக்கு காயத்ரி என்ன பிரச்சனையில் இருக்கிறார் என்று தெரியாதா? யுவர் ஆனர், காயத்ரியின் விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் இருப்பது தெரிந்துதான் சொல்லியிருக்கிறார். விவாகரத்து ஆனவுடன் கல்யாணம் என்று சொல்லியிருக்கிறார். அது நான் கொடுத்த சீடியில் ஆதாரமாக இருக்கிறது. போதும் மேடம், இவங்க எனக்கு வேண்டாம். என்னால இவங்க கூட வாழ முடியாது. இவங்க ஒரு ராட்சசி. எனது கட்சிக்காரரை ராட்சசி என்று சொல்வதை என்னால் அனுமதிக்க முடியாது. மேடம், அவங்க கூட வாழ்ந்தது நானு, எனக்கு தெரியாதா? மிஸ்டர் குமார், நீங்க சொல்ல வேண்டியதை மட்டும் சொன்னா போதும். மிஸ்டர் குமார், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த கொடுமையை நானே சொல்றேன் மேடம். இவங்களை நான் முழுசா வெறுக்கிறேன். ஏன் முன்னாடியே அந்த நம்பி இவங்களை டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறதும், இவங்க அவனை பார்த்து இழிக்கிறதும், இதெல்லாம் பார்த்து நான் நொந்து போயிட்டேன் மேடம். போதும் மேடம், இவங்க கூட வாழறத நான் அவமானமா கருதுறேன்.
எல்லாத்துக்கும் மேல இவங்க என் கூட இருக்கணும்னு நினைக்கிறது என் மேல இருக்கிற அன்புனால இல்ல, என் குடும்பத்து மேல இருக்கிற வன்மத்தினால. எங்க வீட்டை புடுங்கணுங்கிற நினைப்பை தவிர இவங்களுக்கு வேற நினைப்பே இல்ல. ஏங்க இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க? உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒழிச்சு கொட்டினே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அதுக்குதான் வீட்டை புடுங்க நினைக்கிறீங்களே. நீங்க உட்காருங்க. இப்படிதான் மேடம், தேவையில்லாதது பேசி இவர் மனசை மாத்திட்டாரு. மேடம், இவன் என் தம்பி, எனக்காக உயிரை கூட கொடுப்பான். இவங்க தான் மோசக்காரி. இவங்க பேச்ச நம்பி என் தம்பியே நான் சந்தேகப்பட்டிருக்கேன். இவங்க நடிக்கிறாங்க மேடம். அந்த நம்பி இவங்களை டார்லிங்னு கூப்பிடும்போது நான் கொலைகாரம் ஆகாததான் பாக்கி. என் அப்பா மட்டும் என்ன நல்லபடியா வளர்க்கலனா நான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன். ஐயோ கடவுளே! மேடம், எனக்கும் நம்பிக்கும் எந்த தப்பான உறவும் இல்ல. அவரை நான் என் அண்ணன் அதான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறத நம்பிக்கிட்ட சொல்லியிருந்தா ஊர் உலகம் பார்க்க மீடியா கிட்ட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க மாட்டாரு இல்ல? மேடம், எல்லாமே பொய். இவங்க கூட வாழறது நரகத்துல வாழற மாதிரி. போதும் மேடம், எங்களை பிரிச்சு விட்டுருங்க. என்னால இவங்க கூட வாழ முடியாது. பாப்பா, நீ அப்பா கூட இருக்கியா அம்மா கூட இருக்கியாம்மா? அம்மா மோசம், அதனால நான் அப்பா கூட தான் போவேன். மேடம், எல்லாம் போய் மேடம், என்ன நம்புங்க. எனக்கும் நம்பிக்கும் எந்த தப்பான உறவும் இல்ல. இல்லம்மா, நீங்க சொல்ற எதையும் என்னால ஏத்துக்க முடியாது. எதிர்த்தரப்பு வக்கீல் உங்ககிட்ட கேள்வி கேட்டாருல்ல, உங்களுக்கும் நம்பிக்கும் எந்த தப்பான உறவும் இல்லைன்னு அவர்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல. ஏற்கனவே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. மீடியா ஆட்களுக்கு முன்னாடி அந்த நம்பி உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்களும் கூட இருந்திருக்கீங்களே, அத மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசல. இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது எதுவும் பேசாம இருந்தா எப்படிமா? உங்க மேலதாமா தப்பு இருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரையில் குமார் பக்கம்தான் நியாயம் இருப்பதாக தெரிகிறது. இவர்களுக்கு 2-3 முறை கவுன்சிலிங் நடந்தும் கணவரான குமார் விவாகரத்தில் உறுதியாக இருக்கிறார். இந்த வழக்கின் மீதான விசாரணை இத்துடன் முடிகிறது. வரும் வெள்ளிக்கிழமை அன்று தீர்ப்பு சொல்லப்படும். ரொம்ப நன்றி. என்னங்க, எங்க என்ன ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? நான் எங்க இருந்தாலும் உங்களை தாங்க நினைக்கிறேன். உங்க நினைப்பாவே தான் இருக்கேன். ப்ளீஸ் என்ன வெறுத்துறாதீங்க. அடடடடா, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு! இத சினிமாவிலயோ சீரியலையோ நடிச்சா ஜனங்க நம்புவாங்க. இது கோர்ட், நம்பாது. பிரகாஷ், ஏய், பேசாம இருக்கியா இல்ல செவிலியா அறையவா? இத பாரு, வெள்ளிக்கிழமை தீர்ப்புன்னு ஜட்ஜே சொல்லிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கேஸ் என் பக்கம் தான் தீர்ப்பாகும். வர வெள்ளிக்கிழமையோட உனக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா உறவும் முடிஞ்சது. நான் நிம்மதியா இருப்பேன். என்னங்க ப்ளீஸ், நீங்க இப்படி சூப்பர். இப்படிதான் ஆளணும். இன்னும் கொஞ்சம் கண்ணை கசக்குங்க. புருஷன் பொண்டாட்டிய பிரிக்க பாக்குறியே, நீல நல்லா என்ன சார் பொம்பளைய கை வாங்குறீங்க? குமார், இனி இவங்களுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம வீட்டு கடன் விஷயமா பார்க்க வேண்டிய வேலைகளை பார்ப்போம். வா மோனிங், வண்டியில இரு. பதட்டமா இருக்கு மாமா. வீட்ல என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. பக்கு பக்குன்னு இருக்கு மாமா. அம்மா மாமான்னு யார் முகத்தையும் நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. செத்துடலான்னு தோணுது மாமா.
சதீஷ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தொடர்ந்து கால் பண்றேன். யாரும் எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் எங்க போனார்னு தெரியலன்னு சொல்றாங்க. நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன் மாமா. வீட்டுக்கு தெரிஞ்ச அம்மா செத்தே போயிடுவாங்க. மூர்த்தி மாமா பாக்குற பார்வையில நானும் செத்துருவேன் மாமா. வாய் மூடு. இப்ப அழுது என்ன ஆக போகுது? எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? ரோட்ல பார்த்த அன்னைக்கே கவனமா இருங்கன்னு எச்சரிச்சேன். அதுக்கு மேல உன்னை ஆட்டோல அனுப்பிட்டு அந்த ராஸ்கலை எச்சரிச்சேன். அவ கிராமத்து பொண்ணு பார்த்து நடந்துக்க, ஏதாவது இடகுடம் பண்ணிடாத, அசிங்கமா போயிடும். கல்யாண விஷயத்த நானே பேசி ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். அவ நிம்மதியா படிக்கட்டும். ஆனா அந்த ராஸ்கல் எதையும் யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். அந்த ராஸ்கலுக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? யோசிக்க வேண்டாம். வயசு குளருக்கு இப்படி கண்ணை மறைக்கும். நம்ம நிலைமை என்ன, இங்க எதுக்காக வந்தோம், நம்ம லட்சியம் என்னன்னு எதையும் யோசிக்காம கண்டதையும் பண்ணி இப்ப அழுதா எல்லாம் தீர்ந்து போச்சா? அப்ப படிப்பை விட காதல் தான் முக்கியமா போச்சு. இப்ப அதுதான் உன் வாழ்க்கையில நரகமா வந்து நிக்குது. வெறும்னு பழகி தொலைச்சிருந்தாலாவது கண்ணு தொலைச்சிட்டு அயோக்கிய என்ன கை கழுவி இருக்கலாம். ஆனா இப்போ அவன் உன்னை பயன்படுத்திக்கிட்டு கை கழுவி இருக்கான். இப்ப அவனை எங்கன்னு போய் தேடுறது? எல்லாத்துக்கும் மேல அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியல. ஏன் இன்னும் சொல்ல போனா அவன் அயோக்கியனா தான் இருக்கணும். இன்னும் ஒரு போன் தொடர்பு கூட இல்லனா அவன் நோக்கம் என்னவா இருந்திருக்குன்னு தெரியல. இல்ல மாமா, ஏன் சதீஷ் அப்படிப்பட்டவர் இல்ல. வாய் மூடு. ஏன் சதீஷ் உன் சதீஷ்னு வெக்கமா இல்ல? உன் சதீஷ்னா அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அவனாவது சொல்லிருக்கணும். ஆள் எஸ்கேப் ஆயிருக்கான். என்னன்னா சதீஷ், நீங்க திருந்தவே மாட்டீங்களா? கெட்டதுதான் கெட்டு போயிட்டோம், இனி அவன் தான் தலையெழுத்து நினைப்பியா? இன்னும் எந்த நம்பிக்கையில அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்க? மாமா, இந்த விஷயத்துல நான் உறுதியா சொல்லுவேன், அவரு நல்லவரு. இந்த மாதிரி கேவலமான எண்ணத்தோட எப்பவுமே இருந்ததில்ல. அவர் மேல பாசம் வச்சதுக்கு காரணமே மூர்த்தி மாமாவை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாரு மாமா. சும்மா லூசு மாதிரி பேசாத. மூர்த்தி என்ன தனியா இருந்திருந்தா அவன் வெறும் பிசியோதெரபிஸ்டா மட்டும் இருந்திருப்பான். வயசு பொண்ணு நீ இருந்திருக்க. உன்னை வளைக்க அவன் நாடகத்தை போட்டிருக்கான். நீ அதை நம்பி மோசம் போயிட்டு இப்ப அவன் பாசத்தை பொழிறான்னு சொல்ற. அதான் ஒரேடியா மோசம் பண்ணிட்டு போயிட்டானே. இல்ல மாமா, அவரு ரொம்ப நல்லவரு. சங்கீதா, மாமா, நடந்த உண்மையில நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களே அவரை பத்தி ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நடந்த உண்மைனா இதுக்கு மேல என்ன இருக்கு? இருக்கு மாமா. மூர்த்தி மாமாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் நீங்க அவரை அனுப்பிச்சீங்க. ஆனா காயத்ரி அக்கா அவர்கிட்ட பேரம் பேசிருக்காங்க. என்ன சொல்ற? இதுல அந்நியர் எங்க வந்தாங்க? ஆமா மாமா, மூர்த்தி மாமாவை கொல்லணும்னு ஸ்லோ பாய்சன் கேப்சூல் பவுடர் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இவரும் பணத்துக்காக சரின்னு வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனா அவருக்குள்ள இருந்த அந்த நல்ல மனசு அவரை செய்ய விடல. அவர்கிட்ட பழகின விதம், என் காதல், இது எல்லாமே தடுத்துருச்சு. இது எல்லாத்துக்கும் மேல இதை செய்ய முடியாதுன்னு அவங்க கிட்டயே சொல்லிட்டாரு. அப்ப கூட நான் இதை போலீஸ்ல சொல்லலான்னு சொன்னேன். அதுக்கு அவரு இல்ல, சொன்னா எனக்கும் பிரச்சனையாகும், நானும் காசுப்பட்டு மாத்திரையை வாங்கிட்டேன்னு சொன்னாரு. மாமா, உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. மூர்த்தி மாமா மேல அவர் வச்சிருந்த பிரியம் நான் வச்சிருந்த பிரியத்தை விட அதிகம். எல்லாத்துக்கும் மேல அவர் ஒழுக்கமானவர். நான் வலிய போய் பேசினாலும் அவர் விலகிதான் இருந்தாரு. ஏதோ ஒரு நேரத்துல 2 பேரும் எதிர்பார்க்காம தான் இந்த தப்பு நடந்துச்சே ஒழிய மத்தபடி இதை நாங்க திட்டம் போட்டெல்லாம் செய்யல. அந்நியார் இதுலயும் விளையாடிருக்காங்களா? அவரும் இதே தான் நினைச்சு பயந்துட்டு இருந்தாரு மாமா. என்ன சங்கீதா, இவ்ளோ நடந்திருக்கு, நீ ஏன் முன்னாடியே சொல்லல? இதெல்லாம் முன்னாடியே சொல்லிருக்க வேண்டாமா? ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தா கூட அந்நியார உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். இப்ப கோர்ட்ல இருந்தானே வரேன். இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதை எப்படி டீல் பண்ணுமோ நான் அப்படி பண்ணிக்கிறேன். மாமா, நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த மூர்த்தி மாமாக்கோ வேற யாருக்கோ, ஏன் சத்யாக்கா கிட்ட கூட சொல்லிடாதீங்க. என்ன அசிங்கமா நினைப்பாங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ யார்கிட்டயும் உளராம இருந்தா சரி. சரி, இப்ப எங்க போற? காலேஜ்க்கு தான் மாமா. சரி வா, டிராப் பண்ணிடுறேன். சரி மாமா.
பிரகாஷ் சங்கீதாவை கூட்டிட்டு போறாரு. என்ன விஷயம்? நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். என்னது, சங்கீதா கூட போறாரு, ஆனா மீட்டிங்ல இருக்கேன்னு பொய் சொல்றாரு. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்ன பாஸ் இவ்வளவு நல்லா பாக்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? இதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.